Hello guys, so NEET 2025, so last night before NEET 2025, so நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஸோ நீங்கள் எதிர்பார்த்த எக்ஸாம் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்க போகுது. இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து நீங்கள் நைட்டு தூக்கமே வராது. எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ எப்படி நாளைக்கு கொஸ்டின் இருக்க போது, நம்ம போட்டிருக்க எஃபெக்ட்டுக்கான மார்க் வருமா, நமக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோவில் ஸோ எப்படி அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது, ஸோ என்ன பண்ணலாம் அந்த லாஸ்ட் நாளில் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணது வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஸோ இதுக்கப்புறம் தயவு செஞ்சு புதுசாக வந்து ஒரு சாப்டரை எடுத்து படிக்காதீங்க. ஸோ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, புதுசாக ஒரு சாப்டர் எடுத்து படிக்காதீங்க. ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், இன்றைக்கி ஒரு நைட் பிஃபோர் டின்னர், உங்கள் டின்னருக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்னென்ன ரிவைஸ் பண்ண நினைக்கிங்களோ நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டின்னர் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்க முடியுமோ ரிலாக்ஸ்டாக இருக்க, புதுசாகவோ இல்லை ஒரு ஆல்ரெடி படித்த ஒரு டாப்பிக்கோ எடுத்து ரிவைஸ் பண்ணாதீங்க. பிஃபோர் டின்னர் வரைக்கும் நல்லா கண்டினியூஸாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக கூட ரிவைஸ் பண்ணுங்கள். பட் ஒன்ஸ் ஆஃப்டர் டின்னர் ஒரு 8:30 or 9க்கு மேலே வந்து கம்ப்ளீட்லி புக் ஃபுல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு ஸோ ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு சாப்டர் பயாலஜியில் இல்லை ஃபிசிக்ஸில் ஏதோ ஒரு சாப்டர்ஸ் வந்து எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாபிக் மைண்ட்குள்ளே இப்போ ரீசன்ட் மெமரிஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போது நீங்கள் பழைய மெமரிஸை வந்து எடுத்துட்டு நீங்கள் எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க, அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக படித்த ஒரு இதாக இருக்கும். பட் அந்த இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக வந்துருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு 8 or 9க்கு மேலே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களால் அந்த கெய்னிங் ஆஃப் நாலேஜ் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிச்சிருந்தாலுமே வந்து கொஞ்சம் குயிக்கராக வந்துருக்கும். செகண்ட், எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டீங்க, ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு கொஸ்டின் தெரிலனா அந்த கொஸ்டினை ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க, யோசிங்க. ஃபிசிக்ஸாக இருந்துச்சு இல்லை கெமிஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் எடுத்து யோசிச்சு பாருங்கள். தெரிலனா டாட் வச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆன் ஆயிருங்க. ரொம்ப நேரமாக அந்த கொஸ்டின் படித்த மாதிரியே இருக்குது, இந்த கொஸ்டினை விட்டுறணுமா அப்படின்னு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தெரிலனா லாஸ்ட் ஒரு 10 minutes ஒதுக்கிக்கோங்க. அந்த 10 minutes தெரியாத கொஸ்டின் இல்லை டவுட் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் க்ரூஷியலான ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ அதையும் நான் வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட பர்சனல் அட்வைஸ், உங்களோட ஸ்ட்ரென்த் என்னதோ ஸ்ட்ரென்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே இனிஷியாக நீங்கள் நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் உங்களோட ஸ்ட்ரென்த்தான சப்ஜெக்ட். லைக் எனக்கு பயாலஜி, மோஸ்ட் ஆஃப் தம் பயாலஜி தான் வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்துருக்கும். ஸோ அப்போது பயாலஜிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பயாலஜியை நல்லா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்ட்ரென்த் என்னதோ கெமிஸ்ட்ரிக்கு ஆப்வியஸ்லி மூவ் ஆனாங்க, தேர்ட் ஃபிசிக்ஸ்க்கு மூவ் ஆனாங்க, அண்ட் லாஸ்ட் ஒரு 10 minutes வந்து என்ன கொஸ்டின் டவுட்டாக இருக்கோ அதை வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் ஆஃப்டர்நூனுமே லஞ்ச் எடுத்துகிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. ரொம்ப ஹெவியாக எடுக்கலனாலும் அட்லீஸ்ட் லைக் ஒரு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. கட் ஆஃப் எப்படி இருக்குமோ, லைக் லாஸ்ட் இயர் வந்து 600க்கு மேலே போயிடுச்சு, இந்த வாட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி ப்ரெஷர் ஆகாதீங்க. இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் எப்படி, இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, அதை பொறுத்து தான் கட் ஆஃப்ங்கிறது டிசைட் ஆகும். இந்த வருஷம் ரொம்ப கூட கட் ஆஃப் குறையலாம். லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த வருஷம் மாதிரி கூட மாறலாம், இல்லை அதிகமாகவும் ஆகலாம். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பேப்பர் அண்ட் பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஸோ ஓகே, ஸோ இது எல்லாருமே ஜென்ரலாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ என்ன எல்லாருமே வந்து சொன்னாலுமே கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்க தான் செய்யும். பட் ட்ரை டு அவாய்ட் இட். ஸோ டின்னருக்கு அப்புறம் வந்து மோஸ்ட்லி புக் டச்சை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீயாக இருந்துருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. நீங்கள் படித்ததுலேருந்து அந்த கொஸ்டின் அப்படிங்கிறது வரப்போகுது. மோஸ்ட்லி நீங்கள் 1 year or 2 year or 3 year போட்டிருந்த எஃபெக்ட்டுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். I know you all will crack NEET with colorful marks. ஸோ ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஸோ ஆன்சர் கீ டிஸ்கஷன் ஸோ அது எல்லாமே வந்து பண்ணலாம். பேப்பர் எப்படி இருந்துச்சு, பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஐம் ஹோப்பிங் தட் ஸோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற ஒரு சில பேர் நம்ம ஒரு சில டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்து நிறைய பேர் கலர்ஃபுல் மார்க்ஸோடு வருவீங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து நீட் இந்த வருஷம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் சீட் எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து எனக்கு இருக்குது. ஆல் தி பெஸ்ட் கைஸ். அண்ட் நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.